ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசுவின் சாயலாக படைக்கப்பட்டோம். அவரை போல நாம் வாழ வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் எப்படி பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் எப்படி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார், நாமும் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராயும் வியாதி உள்ளவர்களை குணமாக்குகிறவர்களாயும் நாம் சுற்றி திரிய வேண்டும், மக்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவராகிய கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகையினாலே வாசிக்கலாம். கொலோசியர் 1:9-10 நாம் வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தியடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது அறிந்திருக்கிறது நாம் கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன், அவரே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கின தேவன் மனிதன் பாவத்திலே விழுந்த போது அந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது மட்டும் நமக்கு போதாது, இன்னும் தேவனுடைய குணங்களை பற்றி, தேவனுடைய சுபாவங்களை பற்றி, தேவன் இந்த உலகத்திலே நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார், மறுமையிலே என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவு என்பது ஏதோ இந்த வேத புத்தகத்திலே வேதத்தை வாசித்து அதை அறிந்து கொண்டு வேத அறிவு அல்ல. நாம் அவரோடு பழகி, அவரோடே தங்கி, அவரோடே உறவாடி, நாம் அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு உறவு வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு கூட பழகுகிறான். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இடது கை பழக்கம் உள்ள ஒரு மனிதனோட அந்த ஒரு குழந்தை பழகுது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையுமே இடது கையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, எல்லாம் இடது கையிலேயே செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு வலது கை பழக்கம் உள்ள ஒரு குழந்தையோடு கூட அந்த குழந்தை சேர்ந்து வளருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு வலது கையில அந்த பழக்கம் வருகிறது. அதே போல பாஷை, தமிழ் பேசுகிற ஒரு குழந்தையோடு குழந்தையை விட்டோம் அப்படின்னு சொன்னா அது தமிழ் பேசி பழகுகிறது. அதே போல தெலுங்கு பேசுற ஒரு குழந்தையோடு கூட நம்முடைய குழந்தையை விட்டோம்னா அது தெலுங்கு பேசி பழகி கொள்ளுகிறது. இப்படி ஆங்கிலம் பேசுகிற பிள்ளைகளோடு அந்த பிள்ளைகள் பழகினால் அது ஆங்கிலம் பேச ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு மனிதன் யாரோடு பழகுகிறானோ, யாரோடு அவன் நெருங்கி இருக்கிறானோ, அவனுடைய சுபாவம் அவனுக்கு வருகிறது. ஆகையினாலே தேவனை அறிகிற அறிவு என்பது சாதாரணமா இந்த பைபிளை படிச்சு தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது, அது தேவனை அறிகிற அறிவு அல்ல. தேவனை அறிவது என்பது அனுபவிப்பது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அந்த ஏவாள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகையினாலே அறிவது என்பது அனுபவிப்பது என்பது தான் பொருள். ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், அவரோடு கூட தங்க வேண்டும், அவரோடு கூட உறங்க வேண்டும், அவரோடு கூட நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பதிலை நாம் பெற்று அதன்படி வாழ வேண்டும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் தேவனை அறிந்திருக்கிறான் என்று சொன்னால் தேவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனோடு கூட ஒரு மனிதன் பழகினான் என்று சொன்னால் அவனுடைய பழக்கங்கள், அவனுடைய சுபாவங்கள் இவனுக்கு வர வேண்டும். அதுதான் அந்த மனிதனோடு கூட பழகினதற்கான அடையாளம். ஆகையினாலே நாம் தேவனோடு கூட பழகி இருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் என்ன செய்தாரோ, இயேசு என்ன செய்தாரோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்வான் என்று சொன்னால் அவன்தான் தேவனை அறிந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே தேவன் அன்புள்ளவர் என்று சொன்னால் இவன் தேவனோடு கூட பழகி இருந்தால் இவன் அன்புள்ளவனாக இருப்பான். தேவன் பரிசுத்தமானவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தால் இவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். தேவன் உண்மையுள்ளவர் என்பதை இவன் அறிந்திருந்தால் இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் உண்மையாக இருக்கும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று எதனாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவனிடத்திலே இருக்கிற சுபாவங்கள் நமக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகினாலே அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவு என்பது தேவனை அனுபவிக்கிற ஒரு அறிவு. தேவனை அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடிக்கிறவன் தான் தேவனை அறிந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ வேதாகம கல்லூரியிலோ அல்லது வேத பாடசாலைகளிலோ வேதாகம பள்ளிகளிலோ சென்று ஏதோ ஆண்டவரை குறித்து படித்து தெரிந்து கொண்டிருப்பது அது பேரு தேவனை அறிகிற அறிவு அல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட நாம் வாழ வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். அதான் அங்க வேதம் சொல்லுகிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே தொடர்ச்சியாக நாம் எப்படி தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய முடியும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆகையினாலே தேவனை அறிகிற அறிவு என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட நடந்து, அவரோடு கூட நாம் பேசி, அவரோடு கூட பழகி, அவர் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, எதையெல்லாம் நாம செய்ய சொல்லுகிறாரோ, எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நாம் கடைபிடிக்கும் போதுதான் தேவனை அறிந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பி இருக்கிறீங்க. ஏதோ இந்த வேதத்தை வாசித்து வேதாகம கல்லூரியிலே சென்று இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஏதோ படித்து அறிந்து கொண்ட அந்த அறிவு அல்ல. உம்மோடு கூட நடந்து, உம்மோடு கூட உறவாடி, உம்மோடு பேசி பழகி, ஆண்டவரே உம்மை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் தான்
உம்மை அறிகிற அறிவு என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் நீங்க நடந்தது போலவே அவனும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம். நீர் நடந்தது போல நாங்களும் நடக்க ஆண்டவரே அதிலே பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.